ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 41 verse 10. ஏசாயா 41 verse 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகளோடு நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10-14. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10 14 வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 41 ಅಧ್ಯಾಯ 10ರಿಂದ 14 ವರೆಗೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಈ 4 ವಾಕ್ಯನ ನೀವು ಮನಪಾಠ ಮಾಡಿರணும். ஆமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 4 வசனத்திலே 3 இடத்துல சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே. என்ன செய்யாத? பயப்படாதே. இன்னைக்கு 79 கோடி ஜனங்கள் இருதயத்தில் இருக்கிறது பயம்தான். வியாதிக்கு முதல் காரணமே பயம்தான். பயத்தை கொண்டு வருவான், அப்புறம் தான் வியாதி வரும். பயம் பயத்தை உண்டாக்கி தானே பண்ணுவான். ஆமா, வியாதி வரும். அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. பயம் பயத்தை பார்த்துட்டு உங்களை பயம் உண்டாக்கிடுவான், கண்ண பார்ப்பான். பயந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவான்? ஒரே பாய்ச்சல், அவ்வளோதான். ஷார்ட்கட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாது. வேதத்துல 366 இடத்துல பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கிறதாக வேத ஞானிகள் சொல்லியிருக்கிறான். நான் செக் பண்ணிருக்கல. அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை நாள்? 66. 4 வருஷத்துக்கு ஒரு ஆட்டி நாள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா, ஒரு நாள் குறையுது. 365, 366. பாடம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் காலையில எல்லாரும் எழுப்பும் போதே பயந்துட்டு தான் எழுப்புறாங்க. இன்னைக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு நியூஸ் எழுப்புனாலே நியூஸ் தான் பார்க்குறோம். இன்னைக்கு சத்தம் யாராச்சும் யாராலும் போய் விடுறோம். இன்னைக்கு எத்தனை பேர்? 1000 பேர் 2000 இருக்கும்போது ஃபுல் லாக்டவுன் பண்ணாங்க. இப்போ 6000 பேர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஆமாம், இப்போ ஒரு நாளைக்கு 6000 என்ன பண்ணாங்க. ஆமாம், ஓப்பன் பண்ணி விடலாம். அவ்வளோ எவ்வளோ சோறு கிடைக்காது. ஆமாம், இருக்கிறது போகிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவனெல்லாம் கர்த்தர் கையில் இருக்குது. நம்ம ஜீவன் யாரோட கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்கிறது. வைத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் எடுக்கிறதுலாம் பயப்படாதீங்க. எங்க ஒரு நாள் என்ன பண்ண போறோம்? எனக்கு கூட 3-5 வாட்டி உள்ள போயிட்டு வந்துருக்காங்க. ஆமா, எத்தனை வாட்டி போனாலும் ஆண்டவர் எத்தனை நாள் வச்சுதான் போதும். ஆமா, போன நினைக்க கொடுமாட்டார். இருக்கிறாரு இருக்கிறேன்னா எடுத்துறாரு டபக்கடி. ஆமா, பைபிள் எப்ப படுத்தா இருக்கு, நீ வெறுத்தா தந்துருவாரு. நீ வேணும்னா அப்படியே பிடிக்கிறாரு பக்கத்துல. அதனால ஓரது ரெடியா இருங்க, இங்கே இருப்பீங்க. இங்க இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஆமா, எடுத்துருவாரு. ஆமா, பைபிள் டெக்னிக் அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 அடிக்கடி கையை காட்டுங்க. ஏன்னா நீங்க சிரிக்கிறது தெரியாது. அதனால கையை பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிறவங்கள கையாட்டுங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம் வீட்டில் இருந்து கை ஆட்டிங்களா இல்லையாட்டு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 3 இடத்துல சொல்லப்படுகிறது, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திருப்பி சொல்லப்படுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். உன்னோடு இருக்கிற மாத்திரம் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை செய்கிறேன். திருப்பி சொல்லப்படுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் வரைக்கிறார். உன்னுடைய மீட்பருடைய ரட்சகர். உங்களை ஏசப்பாதான் ரட்சித்து கொண்டு வந்தார். இந்த ஆவிக்கிற அனுபவத்தில் நம்ம எங்களை முளைச்சி யார் வந்தவங்க கிடையாது. ஏசப்பாதான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, அதனால நம்முடைய மீட்பர் விஸ்வாமில் கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, யார் தான் கொண்டு வந்திருக்கிறது? ஆமா, உன்னுடைய மீட்பர், உன்னுடைய ரட்சகர். ஆமா, உலகத்துல எல்லாம் மரணத்தை பயந்து இருக்கும் போது பயப்படாம இருக்கிற ஒரே ஆள் நம்ம தான். மரணமே இங்க வா, உன் கூரைக்கு
அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஆமா, ஏசப்பா மாதிரி சவால் விடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடான்னு பண்ணாலும் இருமல் சத்தம் தான் கேட்குது. நீர் போட்டாலும் இருமல் சத்தம் தான் கேட்குது. 4 வாட்டி கட்டினா உங்களுக்கு இருமல் வந்துடும். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். உடனே செக் பண்ண போனியா கண்டிப்பா கொண்டா இருக்குமா? திகுடு வச்சுமா இருக்கீங்க. 2வது பிரச்சனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு கிடையாது. ஆனா சைக்காலஜி கேட்ட முடியாது. அவங்களுடைய சிந்தனையை கெடுத்து பிசாசு எப்பவுமே சிந்தனையை கெடுக்கிறவன். பிசாசு நம்ம சிந்தனையை கெடுத்து அப்புறம் அவங்க டிக்கெட் கொடுத்துருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எடுத்துக்கொண்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்களா போய் மாட்டிக்கிறாங்க. நீங்களா போய் ஆமா மாட்டிக்கிறாங்க. அதனால தான் கவலை போட்டு நிறைவில் பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாது, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத, உனக்கு துணை செய்கிறேன். திருப்பி சொல்கிறார், பயப்படாத, உனக்கு துணை செய்கிறேன். நான் உன்னை மீட்பர், ரட்சகர், உனக்கு ஜீவன் தந்தவர், உனக்கு ரத்தம் சிந்துகிறவர். நீ பாவம் செய்ய தூரமாய் போனால் உனக்காக இந்த ரத்தத்தையே சிந்தி சேர்த்து கொண்டவர். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பண்ணுறாரு? அவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை உயிரை கொடுத்துட்டு அப்படியே போய் வந்தாவா போனா போ அப்படின்னு ஏசப்பட பண்ணல, நம்மளை விட்டுட்டு போகல. இன்னைக்கு நமக்காக என்ன பண்ணுகிறாரா? அவன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்காக பரிந்து பேசுவார். உங்களுக்கு யார் பரிந்து பேசணும்னு நினைக்காதீங்க. யார் பரிந்து பேசுவாங்க? ஏசப்பா போதும். ஆமா, அவர் பேச ஆரம்பிச்சா மனுஷெல்லாம் எந்த மூளைக்கு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சா மூக்கில் பஞ்சு வச்சுருவாரு விட்டுருவாரு. ஆண்டவர் பஞ்சு வச்சுட்டு போட்டு இப்போ மாஸ்க் தான் போட்டு விடுது. அப்புறம் என்ன பண்ணிடுறாரு? ஆமா, அவர் பேச ஆரம்பிச்சுட்டா அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? ஆமா, அவரை போல பெரியவர், அவரை போல வல்லவர், அவரை போல நம்ம நேசிக்கிறவர். ஏசப்பாட அனுபவம் ஆரம்பத்துக்கு கடைசி ஒரே மாதிரி இருக்கும். நம்மளாம் அப்படி இல்லை. இசிசி எடுத்து அப்படி இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து பார்க்க வச்சு மேலே போக்கிடுவோம், மேலே போக்கிடுவோம். பேச்சு அப்படின்னா ஒரே ஒரு தமக்கு. ஆமா, இதெல்லாம் மனுஷோட அன்பு. ஆனா ஏசப்பா அன்பு அப்படி இல்லை. கடைசிக்கும் அன்பில குறையாதவர். அன்பில அன்பு அவர்தான். கண்ணீரோடு இயேசுவை நாம நேசிக்கிறேன். அவர் தான் ஃபர்ஸ்ட் நேசித்தது. நம்மளாம் லேட்டா பாச சொன்னதுனால ஆண்டவரை நானுமே அப்படியே ஏசப்பா முந்தினமை அவன் நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லாத ஆண்டவர் அடிக்கிறாரு. கொரோனா வந்துச்சு. ஆண்டவர் அடிச்சு நம்ம தாங்குவோமே? நம்ம பிள்ளைகள நம்ம அடிச்சனா அவங்க செத்துக்கிறோம். ஆண்டவர் அடிக்கிற தேவன் கிடையாது. அது பழைய ஏற்பாடுதான். புதிய ஏற்பாடுல அவர் தான் அடி வாங்கினாரு. ஆமா, நம்ம மேல அடியெல்லாம் ஏசப்பட மாட்டாரு. இங்க கொடுத்தாப்பா, இந்த பக்கத்தாலும் இங்க கொடுக்குற ராத்திரி முழுது 600 பச்சல் அடிச்சாரா யோசிப்பாரு. அதனால தமிழ்நாட்டில் ஒரு சில போலீஸ்காரர்கள் அடிச்சு தாயும் மகனும் அவப்படும் மகனே இறந்து போனாங்க. ஒரு சில போலீஸ் அவன் 600 போர்ச்சல் அடிச்சாலும் ஏசப்பா சாகல. சிலுவையில் தொங்க விட்டாலும் சாகல. ஆணி அடித்தாலும் சாகல. இங்கே குத்துறாலும் ஆமா சாகல. அவரே ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இதாவே கையிலாவே இடம் வந்து டூட்டி முடிஞ்சிட்டு வந்த டூட்டி அவன் முடிச்சுட்டு ஏசப்பா யாரும் சாகடிக்கல. அவரே மரத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவரே ஜீவனை என்ன பண்ணாரு? ஆமா, அவரே பிதாவே என்ன பண்ணாரு? டூட்டி முடிஞ்சாரு. எடுத்துக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனால ஆண்டவர் சொல்றார், மீட்பர். நம்ம இயேசு நம்ம மீட்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை நினைச்சுக்கிறார். தீர்க்கதரிசனமா சிஸ்டர் சொல்லிட்டான், மீட்பர் உயிரோடு இதான் ஒரே ஆவியம். மீட்பர் சுத்தமான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்கு அவர் ஒரு மரித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அன்னைய கண்களே நெற்கண்களே காண். இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தை தீர்க்கதரிசன வார்த்தை தான். தீர்க்கதரிசனத்தை கட்ட போட்டு அடிவாசியில் பேசிட்டு தலையில் வைக்கலாம். அப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லு. இன்னைக்கு பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆமா தீர்க்கதரிசனத்தின் வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால பயப்படாத. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். ஏன்னு சொன்னா நான் உன்னை மீட்பேன். நான் வந்து ஆண்டவரே மீட்பு சொல்லல.
சொல்லாமலே நம்மை வந்து மீட்டவர். நாம் பாவியா இருக்கையில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்து, நாம் பாவியா இருக்கையில் நம்மை தேடி வந்து, அவர் தான் தேடி வந்தார். நம்ம தேடி போனோமா? அவர் தான் தேடி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க. சில காரியங்களாம் சொல்லப்படுகிறது. 16 வருஷம் சொல்லப்படுகிறது. உண்மையில எரிச்சலா இருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போவாங்க. அதனால யாரெல்லாம் எரிச்சலா இருக்கிறாங்களோ அவன் நிறைய பார்ப்பாங்க. என்னடா இவங்கள சாவடியா பண்ணாங்க சொன்னா உனக்கு தான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையில எரிச்சலா இருக்கிற யாரும் என்ன பண்ணுவாங்க? ஆமா, போவார்கள். அந்த உன்னோட வழக்காடுகிறவர், அங்க கொஞ்சம் கடினமான ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம சொல்ல பார்த்து விட்டுலாம். அவங்கள ஒன்றுலாம் பேரும் எரிச்சலா இருக்கிறவங்க, வழக்காடுகிறவர்கள். ஆண்டவர் மேல ஆண்டு வழக்காட போகக்கூடாது. வழக்காடிங்கன்னா நீங்க தான் போய். ஆமா, ஏன்னா எனக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அவர் தான் எனக்காக வழக்காடுகிறவர். ஆமா, நம்ம சைலண்டா வந்துட்டா போதும், அவர் வழக்காடுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர்களுக்காக நீங்க யாரும் கண்டிப்பாங்க. நமக்குள்ள யாரும் ரெக்கமெண்ட் தேவையில்லை. ஆமா, கர்த்தருக்கு தேசம் ஒரு ரெக்கமெண்ட் போதும். ஏன்னா உயிரை கொடுத்துருக்கிறார். எல்லாம் வீரம் எடுக்கதான் வருவோம். அவர் உயிரை கொடுத்துருக்கிறார். ஆமா, அவ்வளவு பெரிய தெய்வம் நமக்கு துணை இருக்கிறார். ஆமா, என்னோட இருக்கிறார். நமக்கு துணை செய்வேன் அப்படின்னு ஒரு வாட்டில 2 வாட்டில 3 வாட்டி சொல்லி இருக்கிறார். 2 வாட்டி சொன்னாலே போதும். எத்தனை வாட்டி? பயப்படாது. அல்லேலூயா. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க, பயப்படாது. பயந்துராதீங்க. அவங்க திரும்ப போதே பயந்துராதீங்க. ஆமா, ஆரோக்கிய டிஸ்டன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ், ஏசப்பா ரூல்ஸ் இல்ல. கவர்மெண்ட் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்? என்ன பண்றது? கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனாலும் கவர்மெண்ட், இருந்தாலும் கவர்மெண்ட், இருந்தாலும் நிலர் வேண்டும்னாலும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன் அப்படிங்கிறான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டோர்லாம் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. பிறகு நீங்க உள்ள உட்காந்து பண்ண டிக்கெட் வாங்கிட்டு இருக்கணும். ஆமா, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. ஆனால் உண்மையில எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாம போயிடுவாங்க. திரும்பி சொல்லப்படுகிற 12ஆம் வசனம், நோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். இன்னொரு கூட போராடினவங்க அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. இதே இடத்துல நீ அட்ரஸ் இல்லாம பண்ணிருன்னு சொன்னால்தான் உண்டு. அவங்கள அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஆமா, ஏன்னா ஆண்டவர் துணை செய்கிறார். அவர் எனக்கு துணை செய்கிறார். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் துணை செய்யறதுனால தான் தைரியம். நம்மளாம் ஒண்ணு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்மளாம் ஒண்ணு கிடையாது. அப்படி வெளியே போட வராம நின்றுச்சுன்னா முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். துப் 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 பாஸ்டர் தூக்கில் ஜம்ப் பண்ண பாடி தூக், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. ஆனா அவர் துணை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் சிரிக்கவே மாட்டாங்க. வீட்டில் அப்படியே இருந்தா பழகி போச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டில் சீரியஸாகவே இருந்து பழகிச்சு. அங்கே சிரிச்சு சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால என்னாச்சுது, ஏற்கனவே கொரோனா பயம் வேற. அப்படி பகல்லாம் என்னாது கொரோனா மாதிரி அப்படியே. ஆனால் தேவ பிரசனம் நம்ம திரிப்படுது. தேவ பிரசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம். அல்லேலூயா. அவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஆமா, உங்களை சுருகி போன முகத்தெல்லாம் என்ன பண்ணுது? பிரகாசிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் மோசேயோட முகம் மட்டும் தான் பிரகாசிக்கப்படுது. புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களே பிரகாசிக்கப்படுகிறார். ஆமா, இருதய பிரகாசம் ஆச்சுன்னா என்ன பண்ணிடும்? முக பிரகாசம். இருதயம் பிரகாசிக்கப்பட்டால் பாத்திர பிரகாசம். அண்ணாவோட ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இருதயத்தில் உள்ள வியாதியை குணமாக்கினாரு. முகத்துல என்ன வந்துச்சு? பிரகாசம் வந்தது. அல்லேலூயா. 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 அவனோடு போராடினவர்கள் தேடி காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார். ஆண்டவர் போல பயப்படாது. நல்ல மனப்பாடம் பண்ணிக்க. காலையில் எழுப்பி ஒரு 10 டேப்லெட் மாதிரி என்ன பண்ணிடுங்க. ஆமா, நீங்க சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறீங்களா, டிபி எடுத்துக்கிறீங்களா, இப்போ நிறைய டேப்லெட் பேக்கோடு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் போடுறோம். ஒரு 10 வாட்டி சொல்லியிருக்கேன். டேப்லெட் போட மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போடாம இருக்கிறாதீங்க. மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இதுல உங்களுக்கு தேவையான எல்லா வைட்டமினும் உள்ளது.
எல்லாமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். இன்னொரு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் விற்பொருளாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தவராக சொல்கிறார், தேவனாகிய கர்த்தராகிய நான் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு. ஆமா, சும்மா இருக்கல, வலதுகையை பிடிச்சிருக்கிறார். அந்த கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமா, வலதுகையை பிடிச்சிருக்கிறார். பிடிச்சிட்டா சொல்கிறாரு, வலது கையை பிடிச்சாச்சுன்னா இடது கை வலது கையை விட வலது கை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிடி அங்கேயும் வலது கை இங்கேயும். ஆமா, வலது கை. ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். பிடிச்சிருக்கிறாரா? ஆண்டவர் வலது கையை பிடிச்சிருச்சு நம்ம தூக்கி பிடிச்சிருக்கிறாரா? ஆண்டவர் வலது கையை பிடிச்சிருக்கிறார். ஒரு ஃபீலோடு ஒரு உணர்வோடு ஏசப்பா வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. ஏசப்பா வலது கையை பிடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிடிச்சிருக்கிறாரா? பிடிச்சிட்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசப்பா வலது கையை பிடிச்சிருக்கிறேன். நான் உனக்கு வேணா வர்றது பார்க்கலாம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் உள்ளவர். வைராக்கியம் உள்ளவர். இறைப்பத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப விட்டுவார் அவரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்மள ஏசப்பா பிள்ளைகளா வேலைக்காரங்களா? சில பேர் வேலைக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால ஜோம் உடனே கட்டிக்கலன்னா ஏசு வச்சு காட்ட போனேன். வேலைக்காரன் வேலை செஞ்சது கூலி கொடுக்கணும். வேலை செஞ்சோடனே என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு கூலி கொடுக்கணும். தேவையே கிடையாது. தகப்பன் மூத்த குமாரன் பார்த்து சொல்கிறாரு, மகளே என்னுடையதெல்லாம் உன்னுடையதான், நீ ஆத்திரப்படுற, நீ என்னுடையதெல்லாம் உன்னுடையதான். வேலைக்காரன் தான் சாயங்காலம் கூலி கொடுத்துரும். பைபிளில் சொல்லப்படுகிறது உடனே கூலி கொடுத்துரு. உங்களுக்கு உடனே கூலி வேணும்னா வேலைக்காரன் நீங்க வேணா வெயிட் பண்ணு. ஏசப்பா கொடுத்துறாரு. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. என்னுடையதெல்லாம் நீங்களே சென்னை சொன்னா ஆத்திரம். வேலைக்காரனுக்கே கொடுத்துட்டாரு. எனக்கு தரல. ஓ, என்னுடையதெல்லாம் உன்னுடையப்பா. ஏசப்பா சொல்லுற என்னுடையதெல்லாம். ஆமா, ஏசுடையதெல்லாம் நம்முடையதான். ஏசுடையதெல்லாம் நம்முடையதான். ஏன் ஆத்திர பண்ணீங்க? எல்லாம் உங்களுடையதான். நீ வேலைக்காரோட ஃபீலிங் இருந்தா வேலைக்காரன் கொடுத்தோன்னு உங்க அப்ப நாம துரோகம் பண்ணணும். அவனுக்கே கொடுத்துட்டானே, இப்ப அவனுக்கே கொடுக்கணும். எல்லாம் உன்னுடையதான். எல்லாம் வேலைக்காரோட ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா கேட்டோட கடைக்குள்ள அப்படி கோவம். உள்ள இருக்கிற ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா உனக்கு நம்பிக்கை இருக்கணும். எல்லாம் என்னுடைய தான். இல்லையா? ஏசப்பாருடையதெல்லாம் நம்முடைய. நமக்காக ஆயத்தம் பண்ணி ஆசீர்வாதம்லாம் நம்முடைய தான். நம்முடைய ஆசீர்வாதத்துல எவனுக்கு தேடி போக முடியாது, எவனுக்கு கொண்டு போக முடியாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசப்பாடத்துல 2 கோல் இருக்குது. கோலும் ஆமா, நிறைய டைம் நம்ம தடி நமக்கு கிடையாது ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். தடி நமக்கு கிடையாது. தடி எதிராளிக்கு. அது ஒரு ஓனாய்க்கு தான். கோல் வந்து நமக்கு ஆதாரம் கொடுங்க. தடி வருகிற ஓனாய்க்கு தரா போதும். ஓனாய்க்கு வாய் இருக்காது, பல்லு இருக்காது. ஆமா, ஓனாய் வந்தா சொல்லுங்க, ஏசப்பா கையில தடி இருக்குது. நமக்கு கோல் எதிராளிக்கு தடி. ஆமா, சும்மா கூட எடுக்கிறேன்னு சொல்லி உனக்கு விசுவாசம் உண்டாக்குறதுக்காக கையில தடி வச்சிருக்கிறாரு. ஆமா, தடி யாருக்கு தெரியுது? நமக்கு விரோதம் இருக்கிற எதிராளிக்கு, நமக்கு விரோதமாக இருக்கிற கோலியாத்துக்கு, நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கையில தட்டி வச்சிருக்கிறாரு. கடவுள தொன்னை என்னது? தொன்னை வச்சிருக்கிறார் ஆண்டவர். உனக்கு இல்லை, பயப்படாது. தொண்டையில தான் அடிக்க மாட்டேன், கடிச்சா தாண்டியா நமக்கு கோல் ஆகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? தொண்டையில நம்மளை அடிக்கவே மாட்டார். ஏசப்பா பண்ணலாம். கர்த்தருக்கு கட்டையில நம்ம பிள்ளைகளை அடிச்சிடும். ஆண்டவர் மன்னிச்சுதாரு. ஆனா ஏசப்பா அப்படி அல்ல. தொண்டை யாருக்கு அப்படின்னா எதிராளி. நமக்கு விரோதமாக கரடிக்கு, சிங்கத்துக்கு, ஓனாய்க்கு, நரிக்கு, நிறைய நரி வேலைக்கு எல்லாம் நரிக்கு ஆண்டவர் தொண்டை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? ஆமா, உங்களுக்கு விரோதமா யார் வந்தா அவங்க வீட்டுல வச்சுருங்க. அவன் பார்த்து சொல்ல தொண்டை இருக்குது. ஆமா, ஏசப்பா கையில என்ன இருக்குது? தட்டி இருக்குது. சும்மா இல்ல, கூட இருக்கிறவரு கையில தொண்டையோட தான் இருக்கிறார். உசாராரு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஏசப்பா கூட இருக்கிற பக்கத்துல கையில என்ன வச்சிருக்கிறாரு? நான் கர்நாடகா. அல்லேலூயா. ஆமா, தொண்டை இருக்குது. தொண்டை நமக்கு கிடையாது, பிள்ளைகளுக்கு கிடையாது. கர்த்தர் நமக்கு கோல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொண்டை யாருக்கு?
எதிராளிக்கு உங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண வருகிற நரிக்கு உங்களை கெடுக்க வருகிற எது வேணாலும் நினைச்சுக்க சேரா வர அவன் பேரை கூட சொல்லி பரவாயில்ல. ஆமா அவன் பேரை கூட வச்சு சொல்லிடு தொண்டை இருக்குது நான் பாட்டு சோதனை விலை இல்லையா. ஆமா ஒரு உற்சாகம் கூட நமக்கு அதெல்லாம் இல்லாம அப்படியே செத்த பாம்பு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார். காரணம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுகிறாரு? ஆமா பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவனுக்கு அழைச்சிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம உயிர்ப்பிக்கிறார். ஆமா உயிர்ப்பித்து ஆண்டவர் அற்புத முயற்சியை காண வச்சுக்கிறார். நம்மள அழிஞ்சு போறோம். கொரோனா வரஞ்சு வராது வர வந்துட்டு அது ஏண்டா கிட்ட வந்தடி பயத்துக்கு ஓடுகிறோம். வீட்டமே வந்துட்டேன் பாரு சை இவன் போடுற சோத்திரத்துல அல்ல இல்லையா அவன் இவன் இனிமேல் ஜென்மத்துக்கு இடப்படாது. கொஞ்ச நாள் கொரோனாவே இல்லாம போயிடும். கொரோனா வந்தது மருந்து கண்டுபிடிக்கல. நான் டிஷன் மாஸ்க் கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கவே இங்க எவ்வளவு டிஷன் இருக்குது. நானே ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதுதான் கண்டுபிடிச்சிருக்கே தவிர இன்னும் என்ன பண்ணல மருந்து கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஜெபிக்காதெல்லாம் இப்பதான் ஜெபிக்கிறாங்க. 5 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களே இப்ப 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. பயந்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபம் பரவாயில்ல எப்படினாலும் பரவாயில்ல. ஆமா ஜெபம் ஏறெடுக்கப்பட்டா போதும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் அப்படியே நான் சொல்றேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் பயப்படாதே. அந்த கடைசியில் சொல்லப்படுது யாக்கோபோட பூச்சியே சிறுகொண்ட வேடி பயப்படாதே. சிறுகொண்ட வேடி பயப்படாதே. சின்ன சின்ன சர்ச்சில் ஃபுல்லாச்சு. பெரிய சர்ச்சில் ஃபுல்லா முடியல. இங்கே ஒரு தாங்க நான் சிறுமதையடி பயப்படாத. சிறுமதையடி ஆமா பயப்படாதே. ஆமா இப்பதான் சொல்றாங்க யாக்கோபு போடணும் சிறு பூச்சியை நம்மள பூச்சி நினைச்சிருக்கிறோம். அவளை மூட்டை பூச்சிக்கு கூட நினைச்சுக்கணும். கசக்குனாதான் தெரியும். ஆமா ஒரு மூட்டை பூச்சி ரத்தத்துல எவ்வளவு ஆயிரக்கணக்கில் ஆட மூட்டை பூச்சி அழிக்க முடியாத ஒரு சக்தி. ஆமா இந்த பூச்சி இல்லையா. நாம ஆட சொல்கிறார் பூச்சி மேல இருக்கிற நசுக்கிறாங்க. சீக்கிரம் நசுக்க சொல்லு. அப்பதான் மல்டிப்ளை ஆகும். ஆமா நம்ம பெருகிறதுக்கு காரணமே நசுக்கதான். நம்மளாம் சோதனை வந்துச்சுன்னா எல்லாரும் ஃபெயில் பண்ணி விட்டுருவோம். ஏசப்பாதான் ப்ரமோஷன் கொடுக்குறோம் தெரியுமா? ஒரு சோதனையில ஏசப்பா ப்ரமோஷன் கொடுத்தாரு. கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு வச்சு ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் எல்லாத்தையும் மேய்க்கிறது. கல்லு மேல வாங்க சபையை கட்டுவேன். ஒரே பிரசத்துல 3000 பேர் அடுத்த பிரசத்துல 5000 பேர். ஆமா நம்மள ஃபெயிலான ஆட்கள் என்ன பண்ணிடுறோம் குப்பத்தட்டில் போட்டு கவர்மெண்ட் இப்போ எல்லாரும் ஃபெயில் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோம். புது 3ஆம் கிளாஸ்ல ஒரு ஃபெயில், 5ஆம் கிளாஸ்ல ஒரு ஃபெயில், 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில். அப்புறம் உட்காந்து வீட்டில் வந்து மாவாட்டிக்கிறது. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கவர்மெண்டோட வாழ்க்கையில முன்னேற விடாது. அதுல 3ஆம் கிளாஸ்ல என்ன தெரியும்? 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில். என்ன அல்லேலூயா. உலகத்துல நீ ஃபெயில் ஆனதுக்கு யோசித்து இருப்பாங்க. ஏசப்பா நீ ஃபெயில் ஆன ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. சோதனையில தோற்று போன பேதுருவே ஸ்பெஷலா கூப்பிட்டு ஆமா பொறுப்பு கொடுத்தவர். நம்மளா ஃபெயில் ஆச்சு நான் அவளை ஒதுக்கிறோம். ஃபெயில் ஆயிட்டான் இவனை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். என்ன எப்படி வைக்கணும்? தள்ளி வைக்கணும். நீங்களும் ஃப்ரண்ட் லைன் வரக்கூடாது. தோற்று போடணும் பின்னால் லைன்ல என்ன பண்ணுறது உட்காரு அப்படின்னு என்ன பண்ணுவோம். இதுதான் மனுஷோட இருதயம். ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். இல்லையா இந்திய சபையில சொல்லப்படுகிறது எப்படிப்பட்டவங்க ஆண்டு தேர்ந்தெடுத்தா தெரியுமா? ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைத்தியமானவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, மீன் படிக்கக்கூடிய தெரியாம அழுது கொண்டு வந்தவங்க, வாழ்க்கையில மிகவும் மனுஷனால் தள்ளப்பட்டவர்களை ஏசப்பா தேர்ந்தெடுத்து பெரிய ஆட்களை மாத்தினார். இல்லையா ஏசப்பா சில டைம்ல வந்து பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. நம்மளே பார்த்த லிஸ்ட்ல கிடையாது. நம்மளை மகா பரிசுத்தவான்களோட மட்டும் தான் நம்ம உட்காந்து இயேசுவோட பரிசுத்தமா விரும்புகிறோம். ஒரு பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டாலே பயமே இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் வந்ததே பாவிகளை ரசிக்க தான். ஆமா நம்ம பாவிகளோடு பழகினா தானே பாவிகள் ரசிக்கப்படுவாங்க. நம்ம பாவிகளோடு பழகிறதுல பாவிகள் ரசிக்கப்படுறதும் கிடையாது. அரைச்சமாக தான் அரைச்சி உட்காந்து கேட்கக்கூடாது. கற்றுக்கு நம்ம மூலமா ஒரு புது ஆத்மா நம்மளால என்ன பண்ண முடியல
கொண்டு வர முடியல. ஏன்னா பழகிறது கிடையாது. கர்த்தருக்கு அவங்க ரட்சிக்க பண்ணணும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு பாவியில ரட்சிக்க வந்தபடினால அவர் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். இயேசுக்குள்ள ரிப்போர்ட்லாம் பண்ணாங்க, இவர் பாவி இடத்துல போறார், இவன் பாவியான மனுஷன், பாவியான வீட்டுக்கு போறாரு. பாவியில ரட்சிக்க வந்து பாவியான வீட்டுக்கு தான் போகணும். உங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம், வியாதிஸ்தர்லாம் குணமாக்கணும், வியாதிஸ்தர்லாம் ஜெபிக்குங்கிற ஒரு கிருமியாளர்கள் கொடுத்தா நீங்க ஹாஸ்பிட்டலாக போகணும். பெட்ரூம்லேயே உட்காந்து தான் வியாதிஸ்தர் என்ன பண்ண முடியாது, ஈட் பண்ண முடியாது. ஒரு சில ஃபோன் பண்ணுவாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுறது, எல்லா கையிலும் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நடத்தினா ஆவியானவர் உங்களை ஏவினார். உங்களுக்கு என்னென்ன பாரம் அதை முடிக்கணும் செய்யுங்க. உங்களுக்கு தனியாக சர்ச்சை ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்க சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இங்கே உட்காந்து சேரையே உடச்சி கொடுக்குறவங்க தனியாக போய் செய்யுங்க. ஊழிய ஆரம்பிக்கும், வீட்டில் ஒரு சபையை ஆரம்பிக்கும், எல்லாம் ஒரே இடத்துல தான் கூடியவங்க. அந்த கொரோனா அடிச்சு எல்லாம் தள்ளி விட்டுச்சு. இல்லை அதே உட்காந்து ஜாபம் எல்லாம் ஒன்றா கூடி கூடி உட்காந்து ஒருத்தருக்கு ஒரு குறைச்சி அதே தான் தியானம் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு சோதரம் அழைப்பு இருந்தால், நான் கர்த்தரை வார்த்தை இருக்குமானால் கர்த்தரை ஊழியத்துலலாம் ரெஸ்ட் கிடையாது. நானும் சாதாரண ஓடிட்டார். கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. அழைத்த வரவர். கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் ஃபர்ஸ்ட். ஆமாம், என் அழைச்சர் அவர், என்னுடைய மீட்பர் அவர், எனக்கு ரத்த சிந்தினார் அவர், என் பாவத்தில் மன்னிச்சவரும் மன்னித்து கொண்டே இருக்கிறவரும் எனக்கா பரிந்து பேசி கொண்டு இருக்கிறவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐசிவான்ல கூட இருந்தவரும் ஹல்லேலூயா. ஆமாம், அவர் தான் அழைச்சிருக்கிறார். உங்களையே நான் இன்னைக்கு செய்யல. 10 வயசுல கேத்தலிக் சர்ச்சில் ஆரம்பித்தேன். ஆல்டர் பாய் 10 வயசுல. 20வது வயசுல பெண்டிகோஸ்ட் சபையில கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஊழியக்காரனுக்கு உதவியா 30 வயசுல தான் சர்ச் பாஸ்ட் ஆண்டவர் ஆரம்பிச்சார். ஆமா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அதனால இது தேவனால் உண்டானது. தேவனால் ஒரு காரியம் உண்டாகும் போது எவனாலும் அழிக்க முடியாது. மனுஷனால் உண்டாக்குற ஒரு காத்தடிச்சா எல்லாரும் போயிடுவோம். தேவனால் உண்டானது புயல் அடிச்சாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, பெருமழை வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, அவங்க அப்பாவே வந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. 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 ஆமா, ஃபெயிலான பேதருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. வாழ்க்கையில் ஃபெயிலான பயப்படாதீங்க, உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்களுக்கு பொருட்களாக தருவார். ஆண்டவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மனுஷெல்லாம் தரமாட்டான், நான் கூட தரமாட்டேன். ஆமா, ஆனால் ஏசப்பா தருவாரு. தரமாட்டாரா? தரமாட்டாரா? தந்திருக்கிறாரா? தரலையா? இதுவரெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படியே தம்பி மாதிரி உட்காந்துருக்கிறியா? இனிதான் நம்ம ஊழியம் செய்யணும். எங்க போராட்டம் வருதோ அங்கதான் ஜெயமும் ஜாஸ்தி இருக்கும். ஆமா, போராட்டம் இல்லாத இடத்துல ஜெயம் இருக்காது. போராட்டத்தின் மட்டில் தான் நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட சொல்கிறாரு, பயப்படாத. ஆமா, பயம் இருக்கிற இடத்துல தான் சொல்லுவார், பயப்படாத. நீ நம்ம தைரியமான இடத்துல வந்து நீ பயப்படாத சொல்ல மாட்டார். டைம் பாஸ்க்கு சொல்லுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல. பயந்து இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்க ஆண்டவர், இவ்வளவு பெரிய அலை அடிக்கிற, இவ்வளவு பெரிய காய்ச்சலாக இருக்கிற, பயப்படாத. நான் உனக்கு துணை செய்கிறேன். நீ பூச்சி மாதிரி இருக்கலாம், பயப்படாத. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எறும்பு மாதிரி கூட இருக்கலாம். நான் பைபிள்ல எறும்புக்கு ஸ்பெஷல் இடம் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் எறும்பு வச்சு தான் சொல்லுகிறாரு, எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கணும், சுறுசுறுப்பை கற்றுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, எப்படி சேர்த்து வைக்கிறது கற்றுக்கொள். இப்போ நிறைய பேர் யார் சேர்த்து வைக்க விட்டுட்டேமே நினைக்கிறான். ஆமா, வேலைக்கு போக வீட்டில் உட்காந்து போய் சேர்த்து வச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? எறும்பு மாதிரி புத்தி கூட. எறும்புக்கு எவ்வளவு கைக்கு கூட இருக்கும், அது இருக்கா இல்லைங்கிற நம்மளுக்கே தோணுதான். ஆமா, அது அவங்களை ஞானமா கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்குது, சேர்த்து வச்சிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, வந்து ஒரு படம் ஐயோ வந்துட்டமே, சேர்த்து வச்சிருந்தா அதை என்ன பண்ணலாம், எடுத்து சாப்பிட்டுருக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, அட்வான்ஸ் மூலம் ஆண்டவர் எறும்புக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். இனியாவது பிளான் பண்ணுங்க. சரி, பிளான் பண்ணாலும் இனியாவது பண்ணுங்க. நம்ம பிளான் பண்ணி எறும்பு போல ஞானத்தை கற்றுக்கொள்வோம். எறும்பை போல ஞானத்தை வச்சு மூடி வைக்காதபடிக்கு பிரயோஜனப்படுத்தும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபு பூச்சியே இஸ்ரவேலின் சிறுகுட்டமே பயப்படாதே.
நான் உன் கர்த்தர், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், நான் உன் மீட்பர், நான் உன் மீட்பர். சொல்ல நிறைய இருக்கு. இப்படி சாயங்காலம் வரை பண்ணிட்டு எல்லாரும் முன்னால கூட உட்கார வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 1:13. வாசிக்கலாம். லூக் chapter 1 verse 13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை தருவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரின் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவருடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் இதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன். சகரியாவிடத்துல தேவதூதர் வந்து சொல்லுகிறாரு. சகரியா ஒரு ஆசாரியர், அவன் பலிபீடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வருகிற எல்லா ஜனங்களுக்காக பாவ பரிகாரம் பண்ணிக்கொண்டு நம்ம ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு நிறைய வருஷங்களா குழந்தை இல்லை. கதை நமக்கு எல்லாரும் தெரியும். அவர்களால் திடீரென்று பலிபீடத்தில் வந்து தேவதூதர் வந்து சொல்கிறார், சகரியாவே நீ பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இல்லையா? ஆமா, சகரியாவின் வேண்டுதல் அல்ல, நீங்க கூட வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ ஆமா கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் ஆமா கேட்கப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தை பார்த்து ராஜா சொன்னார், உன் வேண்டுதல் என்ன? வேண்டுதல் என்ன சொல்லு உடனே இப்பவே. ஆமா, நேரத்துல டக்குனி மரணோட உண்டாகும் எஸ்தர் ராஜாத்திக்கு. ஆமா, ஆனா ஆண்டவர் அந்த இறக்க பாராட்டி ஒரு வேண்டுதல் என்ன சொல்லு சீக்கிரம். கண்டிப்பா ராஜ்யத்துல பாடி கேட்டா கூட தரைக்கலாம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் பயப்படாத, உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வேண்டுதல் உங்களுக்கு கேட்கப்பட்டது. அல்லேலூயா. வேண்டுதல் கேட்கப்படும், கேட்கப்பட்டிருக்குது, கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆய் கொண்ட தமிழ் ஒரு அல்லேலூயா. கை இருக்கிறவங்கள தூக்கி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாத. சகரியா பேர்ல உங்க பேர் போடுது. குமாரே உன் வேண்டுதல் இருக்க வேண்டுதல் உங்க பார்த்தா உங்க பாசம் தான் அவரோட ஸ்டைல் அப்படி. ஆனா வேண்டுதல் நிறைய இருக்கு. வேண்டுதல் அவன் வேண்டுதல் யாருமே கிடையாது. காலையிலேயே ஒரு மூச்சு இன்னைக்கு வேண்டுதல். ஆமா, இன்னைக்கு என்ன பண்றது? மலையிலா ஆமா, மனைவிட வேண்டுதலுக்கு என்ன செய்வது, பிள்ளையோட வேண்டுதலுக்கு என்ன செய்வது, வேலையில் என்ன வேண்டுதல் செய்வது, பக்கத்தில் இருக்கிற கொரோனாவோட வேண்டுதல். ஆமா, பயப்படாதீங்க, வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் லிஸ்டே கொடுக்கிறார் ஆண்டவர். உனக்கு பாரம் கொடுப்பான், உனக்கு யோவான் பேர் வைக்கணும், பெரியவனாக இருப்பான். தாய் வயிற்றில் இருக்கும் போதே நம்ம பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருப்பான். அவன் பெரியவனாக இருப்பான், எலியாவின் பலமுள்ளவனாக இருப்பான். பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு வாய பாக்குறாரு. நான் கேளாவே அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்குது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். லேட்டா வருதுன்னா பயப்படாதீங்க. ஆண்டோட ஒரு பிளான் பிரகாரம் வர்றாலும் பிளான் பிளான் யார் தெரியுமா? பின்னால இயேசு வராரு. 6 மாசத்துக்கு முன்னால போறாரு, பின்னால இயேசு வராரு. ஆண்டவர் ஒரு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறாரு. பழைய ஏற்பாடு க்ளோஸ் மளிகாவோட 400 வருஷத்துல ஊழியம் இல்லை. அப்ப புதிய ஏற்பாடுல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இதோட என்ட்ரன்ஸ் யார் தான்? யோவான் தான். இதுல பையன் வந்து ஆரம்பிக்கிறான். எலியாவின் பலமுள்ளவனாக இருப்பான். அவரு பேர்ல வச்சுட்டாரு. ஆனா என்ன பண்றாரு? தாய் வயிற்று இருக்கும் போதே பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருப்பான். தாய் வயிற்றுல 6 மாசத்துல இருக்கும் போதே, வயிற்றுல ஒரு 6 மாசம் குழந்தை எவ்வளவு வெயிட் இருக்கும்? 6 month பேபி வயிற்றுக்குள்ள எவ்வளவு வெயிட் இருக்கும்? நர்ஸ் டாக்டர்ல இருந்து 600 கிராம் 600 கிராம்
இருக்கிற ஒரு குழந்தை பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டது. அது வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நம்மளே எவ்வளவு கிராமம் இருக்கிறோம் பரிசுத்தாவியை பெற்றதிருக்கலாம். சின்சியர் ஆவில் நிறைய நல்லா ஜெபம் பண்ணிக்க. நிறைய பேர் இவ்வளவு வெயிட் ஆனாலும் இன்னும் பரிசுத்தாவியை என்ன பண்ணல. 600 கிராமுக்கே பரிசுத்தாவி தேவைப்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் எவ்வளவு முக்கியம். இந்த கொரோனா பயத்திலேயாவது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, சிலருக்கு பயத்திலே பரிசுத்தாவி வரும். பயத்துல அடி பாசம் பேச ஆரம்பிச்சோம். நம்ம பேரப்பட்டியெல்லாம் இருக்கிறாங்க, நல்ல அடி பாசம் பேசுவாங்க. டப்பிங் அடி பாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த பிள்ளைகள் எல்லாம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 2 பிள்ளைகளுமே பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டாங்க. அவங்க 2 பேரும் ஊழியக்காரர்களாக பிரகாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேர பிள்ளைகள் எல்லாமே கர்த்தரை ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமா, பரிசுத்த ஆவியானவர். ஆமா, அதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறோம். வேற ஒன்றும் இல்லை. எந்த கடையில் கிடைக்கல 6 பேக் எல்லாம் கேட்கறாரு. இருக்கிற இடத்துல நீ கண் மூடுகிற இடத்துல கேட்டுப்பார். கேளுங்க பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறார், கேட்கிறவனோ பெற்றுக்கொள்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். ஆமா, ஆனா சொல்கிறார். அதனால யோவானை ஆண்டவர் லேட் பண்ண சகரியாவுக்கு யார் குழந்தை லேட் பண்ணாருன்னா ஆண்டோட ஒரு பெரிய திட்டம் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கே ஒரு திட்டம், இந்த பைபிள்ல ஒரு பெரிய பிளான். ஆண்டவர் ஒரு புதிய பிளானோடு அவருக்கு லேட் பண்ணாரு. வாழ்க்கையில் ஆசிரியர் லேட் ஆனாலும் பயப்படாது. ஆண்டோடைய திட்டம் நிறைவேறும். ஆண்டோடைய திட்டம் நிறைவேறும். ஏன்னா இவர் ஒன்னு அப்படி போய் டோர் ஓபன் பண்ணணும். புதிய ஏற்பாடு பின்னாடி இயேசு வரணும், அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானத்தை ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்புறம் ஊழியம் செய்யணும். கொஞ்ச நாள் தான், அப்புறம் டிக்கெட் வாங்கிக்கணும். ஆமா, கர்த்தருக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் அபிஷேக எலியாவின் பலமுள்ளவனை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அவன் கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சகரியாவே பயப்படாத, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கொடுக்குறேன். கர்த்தருக்கு நம்மளாம் அந்த அளவுக்கு அறிவு ஞானம் எல்லாம் கிடையாது. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள நமக்கு என்ன தெய்வீக ஞானம் இல்லை. அதனால அவர் சொல்லுகிறார், நான் கலவனா இருக்கிறேனே. என் ஒய்ஃப் பாட்டியோட பாட்டியா மாறிட்டு எப்படி ஆகும்? தேவனால கூடாத காரியம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்களை செய்வார். ஒரு புதிய ஒரு ஓபன் பண்ணுகிறார், புதிய ஒரு நன்மை செய்கிறார். ஆமா, சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமா, அவன் மூலமாக நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமா, ஏற்பாடு க்ளோஸ் அப்படின்னு எல்லாரும் க்ளோஸ். ஆண்டவர் ஜனங்களை மறந்துட்டாங்க. இல்லை, புது வகையான ஒரு ஊழியம். என்ன வகையான ஊழியம்? புது வகையான ஊழியம். ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம். அவர்கள தாய் மேட்சில் இருக்கும்போது நம்பினாரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. 25வது வயதுல பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஸ்பெஷல் பாட்சி எடுக்கும்போது உபவாச ஜெபத்துல நான் தன ஒரு சிறிய ஆலயத்துல தேவனுடைய பரிசுத்தாவினால ஆமா நிரப்பினார். ஆமா, ஹல்லேலூயா. உன்னை நிரப்பின நாளை நீ நினைவு கூர்ந்து நீ பரிசுத்தாவி பெற்ற நாளை என்ன பண்ணுங்க? பெற்ற நல்ல இடம் இல்லை தெரியுமா? சிலர் ரோட்ல அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க, சிலர் படத்துக்கு போது அபிஷேகம் பெற்றுக்கிறாங்க, சிலர் ஆலயத்தை பெற்றுக்கிறாங்க. அதை பெற்றுக்கிறீங்களா? பரிசுத்தாவி பெற்றுக்கிறீங்களா? 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 டவுட்டா இருக்குது. பெற்றுக்கிறோமா? இருந்துச்சு மாஸ்டர், இப்ப இல்ல. இதெல்லாம் வந்து போகிறவங்கள பழைய ஏற்பாடு தான் பரிசுத்தாவி வந்து போகிறவர். புதிய ஏற்பாடு வந்தா வந்ததுதான், கொடுத்தா கொடுத்ததுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்க மாட்டாரு. நம்மளை கொடுத்துட்டு ஆளுக்கு கிடையாது. ஏசப்பா கொடுத்தது அவர் உருவாக்கிடுவார். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய கையில் இருந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. தூர மாட்டாரா? யார பாத்திரமா வணங்குறாரு. தூக்கி தூரெல்லாம் போட மாட்டார், பயப்படாது. ஏசப்பா தூக்கி தூர மாட்டேங்க யாருமே இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, ஏசப்பா திருப்பி வணங்குறாரு. திருப்பி என்ன பண்ணுகிறாரு? வணங்க எடுக்கிறார். நீ கெட்டு போனாலும் விட மாட்டார், உன்னை திருப்பி வணங்க எடுக்கிறார். ஆமா, திருப்பி வணங்க எடுக்கிற இடத்துல வளம் இருக்கிறது. அவரால் முடியும். எல்லாம் கைதியாக நேரம் சொல்லுவாங்க.
ஆசீர்வதிக்கணும். நாம முடிவில்லாத ஒரு ஊழியத்தை சகரியாவை வேண்டுதல் மூலமாக நான் செய்கிறேன். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். உன் பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். வேண்டுதல் கேட்கப்பட்டது. சந்தையில வர சந்தையில தான் ஒரு வருஷத்துக்கு பூமியா வச்சிருந்தாரு. யோவான் ஆண்டவர் சகரியா ஆண்டவர் என்ன பண்ணாரு? குழந்தைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு வரைக்கும் ஆமா பூமியா வச்சாரு. ரொம்ப பேசியிருந்தார். நான் டியூட்டி நான் செய்யறேன். பூமியும் அது நிறைய என்னுடையது. ஜனங்கள்லாம் என்னுடையவர்கள். 79 கோடி ஜனங்கள் என்னுடையது. ஆமா ஏதோ கொரோனா போட்டு எல்லாம் ரொம்ப ஸ்பீடா போனவே ஸ்லோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா அங்க கரெக்டா இங்க கரெக்டா அது இது எல்லாம் கொடுத்து எரியாவது 7 நாளையில சுத்தி வந்துச்சு. நம்ம 7 மாசம் சுற்றி தான் உள்ள படைக்கு. ஆனா கண்டிப்பா உள்ள கொடுக்கும். நம்ம சுத்த ஒண்ணு வேஸ்ட போகவே போகாது. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் மறக்கிறதை விடல. அல்லேலூயா. ஜெபித்தவர்கள் மறந்தாலும் ஜெபத்தை கேட்டவர் என்ன பண்ணதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆமா அதனால ஆண்டவர் சொல்றாரு மூலமா பெரிய காரியங்களை எதிர்பார்த்து விசுவாசி. நீ விசுவாசிக்கணும். அப்பதான் இருப்பார் ஆண்டவர். விசுவாசிக்கணும். விசுவாசத்துக்கு அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணும், அவன் கிரியை உண்டாகும். அதற்கு சுதந்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் Genesis 15:1. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆபிரகாம் பார்த்தாலும் பயப்படாதுங்கிறார். இந்த காரியம் நடந்த பின்பு இப்ப ஆபிரகாம் பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். முந்தின அதிகாரத்தில் நீ படிச்சீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கிறார். லோத்தையும் உடைய சேர்ந்தவர்களையும் அவங்க உள்ள ஜனங்கள் என்ன பண்ணாங்க, யுத்தம் பண்ணி அடிமையாக்கி கொண்டு போயிட்டான். ஆபிரகாம் ஒரு சின்ன மிலிட்டரி வச்சிருக்கிறார். அவன் வீட்டிலே பிறந்து வளர்ந்த 318 பேர். 14ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க தெரியும். அந்த 318 பேரை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஜெயித்தார். 5 ராஜாக்களை ஜெயித்துட்டார். ஆண்டவரே வந்து அவனை வெல்கம் பண்ணுகிறார். மெல்கிசேதேக்கின் ராஜா, சாலமின் ராஜா, சபாத்தின் பிரபு இயேசுவே வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். உடனே அவனை எல்லாத்துலயும் தசமாகத்தை தகுதி உள்ளவருக்கு கொடுக்கிறார். பைபிள ஃபர்ஸ்ட் தசமாகம் கொடுத்தது யாருன்னா ஆபிரகாம் தான். அவன் ஜெயித்து வந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் ஜெயித்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல. இங்கெல்லாம் பங்கு எல்லாத்தையும் என்ன பண்ணான், கொடுத்து எல்லாம் பண்ண கிளியர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறார். உட்காந்துன்னா பயம் வந்துச்சு. என்ன பயம் இருக்கு, இந்த இடத்துல ஒருத்தர் ஜெயித்துட்டா அப்படின்னா நீங்க சந்தோஷப்படக்கூடாது. 10 பேர் ஜெயித்துட்டா அப்படின்னா நாளைக்கு 20 பேரோட வரணும். ஆமா நாளைக்கு மச்சா மாப்பிள்ளை சட்னி இட்லி சாம்பார்லாம் என்ன பண்ணுவோம் கூட்டிட்டு வருவோம். அந்த பயத்துல தான் உட்காந்து இருக்கிறாரு. ஜெயித்துட்டு வந்துட்டு வர பார்த்தோம். நம்மளா ஜெயித்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நோட்டு சட்டு வாழ்க்கை சட்டிச்சு ஜெயித்துட்டான் என்ன பண்ணுவோம். ஆமா இங்க அப்படி இல்ல, யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். யுத்தம் ஆமா பயம். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு டைரக்டா வந்தார். ராமராவே பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் பெரிய பலமா இருக்கிறேன், பயப்படாது. ஏத்தாச்சு அடுத்த பிரச்சனை வரப்போது, எப்ப வரும் பயப்படாது, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். கேடகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? கேடகம் போலீஸ்காரன் கையில் வச்சிருப்போம். கல்லடிப்போம், மேலப்படாமல் இருக்குது, மூடெல்லாம் வச்சிருப்போம், பிளாஸ்டிக்லாம் வருது. இப்போ கொரோனா வராத அப்படிங்குது. கொரோனா 10 நாளைக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. இந்த சந்திரபண்டத்துக்கு போகிற வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சர்ச்சு பாஸ்டர்ஸ் நல்ல ரூல்ஸ் போட்ட பாஸ்டர்ஸ்லாம் போட்டு தான் போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. ஊரெல்லாம் பயப்படாதுன்னா நம்மளை பார்த்து பயப்பிள்ளைலாம் பயந்துடும். பாஸ்டர் வேற நம்ம பாஸ்டர் காட்டிய பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டோம், பூச்சாண்டி சாப்பாடு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஆமா கதற்கு சோதம் அப்படி வந்தாலும் பயப்பட மாட்டோம். கதற்கு சோதரம் ஆமா கதற்கு சோதரம் பயப்படாத. ஆண்டவருக்கு கேடகமும் பெரிய பலனுமா இருக்கிற எவ்வளவு பலன் எல்லாம் பெற்றுக்கொள்ள எவ்வளவு பலன் பெரிய
அவன் பலனா இருக்கிற ஹல்லேலூயா. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வேண்டி பயப்படாதே. பக்கத்துல ஒரு பேரை போட்டு நீ சொல்லு. 2-3 பேர் தான் காட்டி போட்டு. ஆமா பேரை போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா உங்களை கை கொடுத்துறாத, தொட்டாத, பேசிடாத, மூச்சு மேல விட்டுறாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா அது கவர்மெண்ட் பயம். ஏசப்பாவுடைய வல்லமை பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இருந்து ஜீவன்ல போவோம், அங்க இருந்து நமக்கு வராது. அவன் இங்க இருந்து ஜீவனுள்ள வார்த்தை தான் போவோமே தவிர அங்க இருந்து எந்த வார்த்தையும் அவன் வரவே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் ஏன் பரிசுத்தான வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. ஆபிரகாமே பயப்படாதே, உனக்கு கேடகமோ அதோ பெரிய பலன் பாருங்கிற. அவன் இனி யுத்தத்துக்கு வருவான்னு நினைக்காது. வரமாட்டான், நீ வரமாட்டான், எவ்வளோ வரமாட்டான், பயப்படாது. அப்படி வந்தானா அவனுக்குலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல ஆண்டவர் மூல வியாதியில் அனுப்பியிருக்கிறார். என் ஜனங்களை நீ தொடராத, அவனுக்கு மூல வியாதி தான். அவனுக்கு அவனுக்கு அதை எழுத முடியாது. மூல வியாதி தெரியுமா? பயிற்சி ஒரு ஊருக்கே பயிற்சி வியாதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இனி வந்த உனக்கு எல்லாத்துக்கும் போராட தான். ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இடத்தை பின்பற்றாதே. என்னுடைய ஜனம் தேவனுடைய ஜனம், நான் கேடகமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மகாபலிய பலனா இருக்கிறேன். நீ வந்தா இப்ப இருக்கிற செயல உனக்கு டைரக்ட் பண்ணணும். 15 நாள் செக்கிங் கிடையாது, டைரக்டா ரேட் தான். ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காரணம் நான் ஆபிரகாமுக்கு கேடகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. நான் கேடகமா இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கேடகமா இருக்கிறார். கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். அந்த தீங்கு மணி அணுகாது, அந்த தீங்கு மணி அணுகாது. அணுகாதுதான். அதனால போட்டு ஏபிசிடி செட் வரைக்கும் போட்டுட்டு ஸ்கூலில் போய் செக் எடுக்காதீங்க. இவ்வளோ பிரச்சனை அணுகுது, இவ்வளோ பிரச்சனை அணுகுது. அதுதான் அங்கதான் பிடிச்சது. இவ்வளோ அறிவு பொறுத்தனால வியாதி பொறுத்துச்சு. அறிவு கம்மியாக தான் ஒரு வியாதியே கிடையாது. ஏசப்பா சொல்றா கேட்ட பிடிச்சி வச்சு க்ளோஸ். அவன் அறிவு ஓவர் ஆகாம ஒவ்வொரு வியாதி வந்துச்சு. ஆமாம் அறிவுல ஓவர் பண்ணிடாதீங்க. கேட்டது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் அன்னைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மொழிக்கெல்லாம் 1000 ஜனங்கள் வச்சுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால ஆபிரகாமே அவனுக்கு கேடகமா இருக்கு. சொல்லுங்க, நிறைய சொல்ல முடியாது. மகாபிரிய மேலமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Gospel of Mark chapter 5 verse 36. ಅವರು ಆಡಿದ ಮಾತನ್ನು ಯೇಸು ಲಕ್ಷ್ಯ ಮಾಡದೆ ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಗೆ ಅಂಜಬೇಡ, ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. இப்படி பேசிக் கொண்டிருக்க ஜெப ஆலய தலைவருடைய வீட்டில் இருந்தது. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவ்வளவுதான். ஜெப ஆலய தலைவர் மகள் வந்து சீரியஸா இருக்குது. இயேசுடத்துல வருகிறான். இயேசு வாரண்டார். சரி வரப்போ வீட்டுக்கு வார. இயேசு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். இப்பெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னாலும் நாங்கள் வரமாட்டோம். ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பா வருவார் கண்டிப்பா. எங்களை கூப்பிடாதீங்க, ஏசப்பா கூப்பிடுது. 24 hours கூப்பிட்டா உடனே அடுத்த செகண்ட் கூப்பிட்டு வாய் மூடனால வந்து நிற்கிறவர் யார் மட்டும்தான்? அப்பா யார் மட்டும்தான்? ஏசு மட்டும்தான். சொல்லுங்க, ஏசு, ஏசு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரமாட்டேன். நீ யாரு, எங்க வந்திருக்கிறா, என்ன காஸ்ட் உள்ள கேட்க மாட்டேன். கூப்பிட்டா போதும். கூப்பிட்ட உடனே இந்த பூமியில யாராலும் சரி, அற்பமானவராலும் சரி, பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி, குஸ்தோகியா இருந்தாலும் சரி, குருடனா இருந்தாலும் சரி, மனுஷனால் ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நம்மளாம் ஒதுக்குறவங்க தான் ஜாஸ்தி, சேர்த்துக்கொள்றவங்க கம்மி தான். ஆனால் ஏசப்பா அப்படி யாரையும் ஒதுக்குறது இல்லை. யாரையும் அவர் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள வந்தவர். ஹல்லேலூயா. 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 அவன் இயேசு வந்துட்டே இருக்கிறார். அடுத்த நியூஸ் வந்து இயேசு தேவையில்லை, நாள் அவுட். என்னாச்சு? அவ்வளோதான், செத்து போச்சு. அவ்வளோதான். என்னாச்சு? செத்து விட பண்ணி யார் வந்து என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொன்னார், பயப்படாது.
விசுவாசத்தோட இயேசு வருகிறாரு, எல்லாம் கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறார். ஆண்டு சொல்றாரு பிள்ளை சாகலைங்கிறார். அவன் சொல்ற செத்து போச்சு. இதை கத்திர வார்த்தைக்கு மனுஷோட வார்த்தைக்குள்ள வித்தியாசம். நம்ம மனுஷோட வார்த்தை எப்பவுமே டெட்டா தான் சொல்லுவோம், செத்து போச்சு, அவ்வளவுதான், இது செத்தா நல்லது தோணும். மனுஷனுடைய வார்த்தை மனுஷனுடைய வாயெல்லாம் கேட்டாரு, மனுஷனுடைய வார்த்தை கேட்காம சைலண்டா இருக்கிறதே நல்லது. ஆனா சொல்லுகிறாரு சாகல, ஆமா கத்தருக்கு ஸ்தோத்திரம். மலையிலையா சுடுமனை எழுந்தது அப்படின்னாரு. அவனோட வீட்டுல வல்லமை என்ன படிச்சது? ஏசப்பா வீட்டு வல்லமை இருக்கு, செத்தாலும் எழுக்க முடியும். நீ செத்தா செத்தா செத்துட்டு சொல்லிவிட்டாரு. மனுஷன வார்த்தையில சாவு பத்தியே சொல்லிவிட்டோம். செத்த கல்காலிக்குமா பார்த்து சாவரதா ஆண்டவடியும் எடுத்தது. இதெல்லாம் சாகவே மாட்டேன், நானும் சாக மாட்டேன், பயப்படாது. கதற்கு இயேசுக்கு தேவை. யாருக்கு தேவை? ஆமா இயேசுக்கு தேவை. அப்புறம் சும்மா வந்து டெய்லி 3 நேரம் சோறு போட்டு திரும்ப தூங்குறதா வச்சிருக்காரு, ஊழிச்சு வச்சிருக்கிறாரு. ஏதாவது வகையில் ஊழி செய்யுங்க. கதற்கு சோறு ஊழி செய்யலன்னா வந்தா வந்துடும். கதற்கு சோதரம் விளையிலா கத்தர் உன்னை கொண்டு என்ன சித்தர்கள் ஊழி செய்யணும். உங்களை பயந்துட்டு இந்த பயப்படோட தான் இந்த நாய் வந்து வரட்டும். பயந்தோடத்து இருக்கிறதெல்லாம் பேய் தான். கதற்கு சோதரம் விளையிலையா அதனால பயத்தில் விட்டுட்டு இயேசுக்காக எதையாவது செய்யுங்க. சொன்னாங்க ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யுங்க. கத்தர் நம்மளோட டேலண்ட்ல செய்யுங்க. எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் கொடுக்காதீங்க. நம்ம ஆட்கள் எக்ஸ்ட்ரா பில்டப்ல பயங்கரமா கொடுப்பாங்க. கதற்கு சோதரம் விளையிலையா இருக்கிற படத்தோடு கதற்கு சோதரம் விளையிலையா விளையிலையா மனுஷனை வார்த்தை சொல்லுகிறது செத்து போச்சு. நிறைய சொல்லுவாங்க இந்த பிரச்சனை அவ்வளவுதாங்க, சாப்டர் க்ளோஸ். சாப்டர் ஆரம்பிக்குது, சாப்டர் என்னது ஆரம்பிக்குது. ஆமா மனுஷன வார்த்தை எல்லாருமே சாவடிக்கும், கத்திர வார்த்தை உயிர்ப்பிக்கும். மனுஷன வார்த்தை நிறைய கேட்டு செத்து போயிருக்கீங்க, பாட்டாட்டுக்கு வராமே செத்துருக்கீங்க. ஆனா மனுஷன வார்த்தை அப்படி நம்முடைய ஜீவன் அப்படி சாகடிக்கும். அப்படி ஒரு சத்தியம் மனுஷ வார்த்தை கேட்க எதுக்கு அப்படியே சுத்து அப்படியே போயிடும். அவுட் அவ்வளோதான். காட்டு சொல்லுவோம் கிட்னி அவுட், அப்புறம் லிவர் அவுட், அப்புறம் சொல்லுவோம் ஹார்ட் அப்படி கொஞ்சம் இருக்குது, அப்புறம் வென்டிலேஷன்ல ஓடிட்டு இருக்குமா. ஏன்னா மனுஷன் வார்த்தை கேட்டா, கத்திர வார்த்தை கேட்டா எழுந்துரு, அவன் எழுந்துருக்கிறதா கத்திர வார்த்தை. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவங்களோட வாழ்க்கை செத்து போச்சா, பிரச்சனை செத்து போச்சா, ஒன்னும் சாகாது, பயப்படாது. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த பிரச்சனையில செத்து போச்சுன்னா சொல்லலாம், வைக்கலாம். சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அவருக்கு முன்னாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வச்சுக்க சாகுடின்னு அவங்களுக்கு இஷ்டம். அவன் செத்த இடம் காலி ஆகுமே, டென்ஷன் கம்மியாகும். மனுஷன் உயிரோடு உயிர் எடுத்துட்டு இருக்கிறாரு. கதறு சாப்பிட்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடுவாங்க, லிஸ்ட்டில் போட்டு எழுதி வச்சுருவாங்க. ஆமாம் இல்லை சாப்பிட்றது பயப்படாது. உயிர்ப்பிக்கிற ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்பிதான் வந்திருக்கிறான், அவரை நம்பிதான் கூட்டிட்டு போறான். அது வழியில விட்டுருவாரா? சாரி உதவுறேன், செத்து பண்ணி சொல்லிச்சு. என்ன பண்ணுறது, ஊழியத்தில் பிஸி. வர வழியில் என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி ரொம்ப லேட் பண்ணி வந்துச்சு. அந்த மாதிரி சாட்சி சொல்ல வேற சொல்லிச்சது, அந்த மாதிரி சாட்சி சொல்லி என்னாச்சுது லேட் ஆயிடுச்சு. அதனால ஐ எம் வெரி சாரி, நினச்சிக்க லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலர் அப்படிலாம் சொல்லலை. நான் உயிர்ப்பிட்டு வாடி விசுவாசமா இருந்தா போதும். விசுவாசமா இருந்தா ஆண்டவர் விசுவாசி இயேசுவை அவரை நம்பி வந்தீங்களை விட்டுருவாரா? அவர் கூட வாராரா, இருப்பாரா? நான் உன்னோட கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க. உனக்கு துணை சேவையா செத்தாண்டா எனக்கு முடியாதா? 4 நாள் ஆனாலும் 40 நாள் ஆனாலும் உழந்து போனாலும் புரிந்திருந்தாலும் காய்ச்சிருந்தாலும் அநேக வருஷங்கள் ஆனாலும் இருப்பீங்க. வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. காஞ்சி போன கர்வாடாய் போன, ஆமா கர்வாடா போனாலும் நம்ம மீன் பண்ண முடியாது. ஆனா ஏசப்பால முடியும். முடிய முடியாதா? முடிய முடியாதா? முடிய முடியாதா? இன்றைக்கே செய்கிறாரு, இன்றைக்கே செய்கிறாரு. மரித்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சொல்லியிருப்பான், இந்த கையிலே வேலை செய்யாதுமா, நாம செய்யும் கல்லு கை வேலை செய்யும். நரம்புகள் வீக்கா இருந்தாலும் நரம்பை பார்த்து நீ பேசு, நரம்பை பார்த்து பேசு. எழுந்து வா, எழுந்து வா. ஆமா சொல்லுது. நம்ம ஏசத்தை கூட்டிட்டு போறோமா கூட சொல்லிக்கிற பயப்படா சொல்லியிருக்காரு, கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்ணாடி வந்தா தடியோடு வராரு.
ஓனாய் வந்தாலும் தடி ஓடுகிற அவருக்கு ரத்தோடனே ஓடுகிற வர. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசம் உள்ளவராயிரு. சொல்ல வார்த்தையில நம்மை சாகடிக்க முடியாது. சொல்ல நெத்திரியா இருக்கும், இவங்களும் செத்துக்கிறாங்க. சீக்கிரம் நம்ம போட்டு தள்ளுறதுல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை போட்டு தள்ளி காலி பண்ண ஏசப்பா காலி பண்ண வந்தவரல்ல, ஜீவன் கொடுக்க வந்தார். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். ரெண்டுக்கு மேல நாடோவிற்கு ஜீவன் உண்டாகவும் ஜீவன் பரிபூரணப்பட முடியாது. வந்து அந்த ஆண்டவர் குழந்தை எழுப்பிட்டு தாய்த்தாடு பச்சை உடம்பு சோறு கொடுங்க, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு சுகர் பிபினா பிள்ளைகளை அதே ஃபீடிங்கில் பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆகாரம் கொடுங்க. அதான் காரணம். அதை பிள்ளைகள் வீக்காக இருக்கிற காரணம் நீங்கள் நல்லா சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு போதும், இப்படி போட்டால் உழுவும் வெடிச்சிருவீங்க. உங்களுக்கு போதான பிள்ளைகளுக்கு தேவை. பிள்ளைகளுக்கு என்ன தேவை? நல்ல ஆகாரம் தேவை. சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம். பிள்ளைகளுக்கு என்ன தேவை? நல்ல ஆகாரம். பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம் தேவை. இன்னைக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்குதா? இன்னைக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்குதா? இன்னைக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்குதா? பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம். பிள்ளைகள் ஏசப்பா நம்புறதுக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறவர், நல்ல ஆகாரம் இருக்கிறவர், உயிர்ப்பிக்கிற ஆகாரம். எலும்பு கொண்ட நரம்பு கொண்ட சிந்தனைக்கு கொண்ட யோசனை கொண்ட எண்ணங்களுக்கோ ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கோ இன்னைக்கும் நாளைக்கும் ஜீவனில் நாள் வரைக்கும் உள்ள ஆகாரம் எது? தேவன் வந்து ஆகாரம் எடுத்துறவன் போஷிக்கிறவர். அவன் மகிழ்ச்சியா இருக்கிறார்ல. யாருமே இருக்கிறவங்க எப்படி சாப்பாடு போடுறது இல்லை. அவரால் முடி கூட இருக்கிற அவரால் முடியும். வேலை இல்லாத நேரத்தில் எப்படி சாப்பாடு போடுவாங்க நினைக்கிறீங்களா? இப்போ அது நல்லா சாப்பிடுவோம். என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் சத்தான ஆகாரம் கிடைக்கலாம், பரவாயில்ல. ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிடுங்க, எல்லாம் வந்துடும். ஒண்ணு வீக் ஆக மாட்டீங்க, ஒண்ணு பலவீனப்பட்டு போக மாட்டீர்கள். மனுஷனை வார்த்தை சாகடிக்கக்கூடியது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி மோசமான வார்த்தையிலே பேசி பழகிட்டோம். இல்லை வேலைக்கு போறான், நம்ம சொல்லுவோம், ஏய் பார்த்து போடா, காலையை ஒடிச்சுட்டு வந்துடாத. நான் வரும்போது கட்டோட வருவோம். எங்க ஆசிரத்துக்கு கொடுத்தாலும் நாங்க ஆசிரத்தை என்ன பண்ணாங்க, இவங்க தான் சொன்னது, காலையை ஒடிச்சுட்டு வந்துடாதா அட்வான்ஸ் சொன்னாங்க. கரெக்டாக கட்டு போட்டு மம்மி நீ சொன்னபடி ஆயிடுச்சு. விசுவாசத்தின்படியே சொன்னாங்க, நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு அது பழகி போச்சு, அது அப்படிதான் வரும். அப்படிதான் இந்த கெட்டதையே பேசி பேசி இந்த வாய் சரி அதனால கட்டு விட்டார். ஆனது பேச ஆமா, கதருக்கு சோதனை மலையிலா இனிமேல் அது மாதிரி வார்த்தையில பிள்ளைகளை பார்த்து பேசாது. கத்தத்தோட தூதனை அனுப்புவார். ஆமா, கதருக்கு சோதனை ஆண்டவர் துணையா இருக்கிறார். அவர் உனக்கு துணை செய்வார். கதருக்கு பசங்க உள்ள உழுந்து போனாலும் பசு தரைப்பிடாம நம்ம உயிரோட வழி வந்துப்போம். ஆமா, கதருக்கு சோதனை மலையிலா நல்லதை பேசுங்க. வாயதான் கஷ்டத்திலாம் காரணம் வாயிட்டான். அது ஃபஸ்ட் மனது வாயில் நல்லதை பேச படி. எவ்வளோ வயசானாலும் இல்லையா ஒரு வித்தியாசம் வச்சிருக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல. கதருக்கு சோதரம் இல்லையா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, கிட்டலாம் வர முடியாது. கதருக்கு சோதரம் இல்லையா. ஆமா, அதனால நல்லதை பேசுங்க. ஆமா, காரணம் என்ன, கூட இயேசு இருக்கிறாரு. கூட யார் இருக்கிறா? நான் உனக்கு துணை செய்கிறேன். யார் யார் இல்லையா, நான் இருக்கிறேன். கதருக்கு சோதரம் இல்லையா. ஆமா, இயேசு இருக்கிறார். ஆமா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆனா கூட ஒருத்தர் இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்காரா? கூட இருக்கிறாரா? கூட வந்தாரா? கூட்டணி வந்தாரா? வருமாண்ட இந்த டைமா சொல்றீங்களா? 10 மணிக்கு எல்லாம் வர முடியும். நீ வர முடியாது, ஏசப்பா வர முடியும். எந்த நிமிஷம், எந்த செகண்ட், எந்த இடத்துல இருந்தோம், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தோம், இயேசு கூப்பிட்டா வருவார். இயேசு கூப்பிட்டா வருவார். வருவாரா? வந்திருக்கிறாரா? இதுவரைக்கும் வந்திருக்கிறாரா? இனியும் வருவாரு. ஆமா, இல்ல ஞாயிற்று வந்தாரு, இன்னைக்கு வராரா? டவுட்டே வேண்டாம். ஆமா, சோதரம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை உயிர்ப்பிக்கிறவர் பரலோகத்தில் இருக்குது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் வருவார் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும் படிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 to 10 வரை. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக
கிடைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போவதற்காக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுது தப்புவிக்கிறார். இனியும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் கிட்ட உழைத்து சொல்கிறார். அவங்க டீம் எல்லாம் சொல்றாங்க, இந்த பிரச்சனை நம்ம சத்தம். அது என்ன பிரச்சனை சொல்லப்படும்? ஒரு வியாதியா, கொரோனாவா, இல்ல வேற ஏதாவது வாவா, எதுவா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். நம்ம டீமோட க்ளோஸ். மரணம் வரது நிச்சயமாக நம்பி இருந்தோம். ஆனாலும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் என்ன பண்ணுகிறோம்? விசுவாசம் வைத்தோம். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை ஊழியத்துக்கு அழைத்த தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்தோரை விசுவாசம் வைத்தோம், எங்களை தப்புவித்தார். இனி தப்புவிப்பார். ஆமா, இனி பிரச்சனை தான் தப்புவிப்பார். நல்ல பிரச்சனை வரதான் செய்யும். தப்புவிப்பார். படி மூணு தப்புவிப்பு. அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்போது தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். இன்னி பிரச்சனை தான் தப்புவிப்பாரு. பிரச்சனை வரமாட்டே இல்லை. ஆண்டவர்லாம் கேரண்டி கொடுக்க மாட்டார். பேர் வராது, காற்றடிக்கால சொல்லலாம். வரும். நான் கூட இருக்கிறேன். ஏன் பயப்படுறாடி? உலக வாழ்க்கையை காற்றெல்லாம் அடிக்கும். கர்த்தர் விசுவாசம் ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்த பண்ண பிரசத்துல 15% பண்ணிருக்கு. இன்னும் 75% இருக்குது. கர்த்தர் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திருப்பி சொல்லுகிறார், யாக்கப்பட்ட பூச்சி நினைக்காதையா, நான் பரியாது ஒன்னவங்கள இருக்கிற. எப்பவுமே எப்பவுமே நம்ம லோவா தான் நினைப்பேன். நான் பூச்சி ஆண்டவர், நான் புழுதி ஆண்டவர், துப்பு ஆண்டவர். நமக்குள்ளவே எழுத்து பெரிய காரியங்களை வச்சுக்கிறார். அல்லேலூயா. 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 சகரியாவே, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்படும். ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கிடக்கும் பயப்படாதே. பாளைய தலைவனை நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக. மனுஷன்லாம் இந்த மாதிரி தான் நியூஸ் கொடுப்பாங்க. ஏசப்பா தான் உயிர்த்தல் தான் நியூஸ் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன்லாம் ஃபர்ஸ்ட் டெத். கொரோனா இத்தனை லட்சம் பேருக்கு வந்துச்சு. லாஸ்ட்ல தான் சொல்லிட்டான், இத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டோம். மனுஷன்லாம் ரிவர்ஸ் நியூஸ் கொடுப்பான். ஆனா ஏசப்பா மாத்திரம் தான் பண்ணுவாரு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தப்புவித்தார். இனியும் தப்புவிப்பார். எவ்வளவு இனியும் சோதனை வந்தாலும் தப்புவிப்பார். ஆமா, இதுதான் எங்களுடைய விசுவாசம். அதனால பயப்படாது, பயப்படாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. ஆமா, யாக்கோபே நீ பயப்படாதே. ஈசாக்கே நீ பயப்படாதே. இஸ்ரவேல் சந்ததியே நீ பயப்படாதே. நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் கூட இருக்கிறேன். ஆமா, அவனுக்கு விரோதமா வந்தா அவன் தான் இல்லாம போயிடுவான். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடினமான வார்த்தை ஆண்டவர் யூஸ் பண்ணுறது நமக்கு விரோதமாக வருவது. ஆனால் ஏசப்பா நம்மளோட பட்சத்தில் இருக்குது. நம்ம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. நம்முடைய கண்களை கூடி கொஞ்சம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்ண முடியுங்க, சின்சரா ஜெபிங்க. ஏசப்பா நம்மளை தொட போகிறோம். வாசலாக நீங்கள் உங்களை தொட மாட்டோம். ஆனால் ஏசப்பா கண்டிப்பாக உங்களை தொடுவார். கூட இருக்கிறவங்களை தொடுவார். உங்கள் தலைமையில் உங்கள் கையை நீங்கள் வச்சுருந்து அது ஏசப்பா கையாக ஃபீல் பண்ணுங்க. ஏசு உங்களை தொட்ட மாதிரி சுந்தராரி பாபா எந்தராரி வரி விமமானாரி பாபா எல்லாம் ஃபீல் பண்ணிக்கலாம். எல்லாம் தலைவர் இயேசுவே உங்களை தொடுகிறார். ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறார். சகரியாவின் வேண்டுதலோட கேட்கப்பட்டது. புதிய ஆரம்பத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆண்டுடைய காரங்களை தொடுகிறது, அவரை தொடுகிறார். அநேகரை தொட்டு குணமாக்கிறார். தொட்டு உங்களை குணமாக்குகிறார். உங்களை பயத்தை எடுத்து போடுகிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அபிஷேகம் இருக்கிறதா பயம் வேஷமே நாமத்தில் நீங்குவதாக தைரியத்தின் ஆவியை விட்டுக்க முடியாது. எலியாவின் பலமுள்ள ஆவியை சோதனை யோவானுக்கு கொடுத்தது போல ஒவ்வொருவருக்கு எலியாவின் பலமுள்ள ஆவியை கொடுத்து நீ தைரியப்படுத்தி
இந்த வல்லமை அவர்களுக்குள்ள பாய்வதாக. இந்த காணொலி மூலமா கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள பாய்வதாக. வீட்டில் இருக்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல கர்த்தருடைய தொடுதல் உண்டாவதாக. இயேசுவின் கரங்களை தொடுவதாக. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தரோடு பூச்சியே நீ பயப்படாதே. மீட்பர் சொல்லுகிறார். மீட்டவர், ரட்சித்தவர், இதுவரைக்கும் பாதுகாத்தவர். பயப்படாதே, பயப்படாத. எலியாவின் பலமுலாவை உனக்கு தருகிறார். எலியாவின் பலமுலாவை உனக்கு தருகிறார். பலவீனத்தின் ஆவி அல்ல, பலமுள்ள ஒரு ஆவி. சொல்லுங்க, தப்பிவிட்டவர் இனியும் தப்பிப்பார், இனியும் தப்பிப்பார். எந்த வயசு தான் ஆண்டவருடைய தப்பிவிக்கிறது. ஒரு ஜனங்கள் ஆடவரை ஆடை முழுவதும் நிரம்பி வழிகிறோம். நாளை வீட்டில் இருந்தும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஜனங்கள் தாளை மூலமாக வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சொல்கிறீர்கள், ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே மகனேயா, இயேசுவா மகனேயா, பிரச்சனை இறங்கி வருவதா, அவருடைய இருதயத்தில் இருக்க பயங்களை நீக்குவதா, என்னோடு இருக்கிறபடிதான் எனக்கு துணை செய்கிறபடிதான் என்னுடைய மீட்பராக இருக்கிறபடிதான் ஜனத்தை வந்தவர்களும் வராதவர்களும் சபைக்குட்பட்டவர்கள் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா, நல்ல வேலைகள் உண்டாவதா, நல்ல வருமானங்கள் உண்டாவதா, நீதியான துணிக்கைகள் உண்டாவதா, தேவன் ஆஸ்திகள் தேவன் ஐஸ்வர்யங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செழித்திருப்பார்களாக. இதுவரைக்கும் இருந்த தரித்திரங்கள் நீங்கி போவதாக. இனி உள்ள நாட்கள் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. இப்போது இருக்கிற நிலைமை பார்க்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாங்க. வார்த்தை நன்மைச்சுகிற வார்த்தை, நன்மைச்சுகிற வார்த்தை ஒவ்வொரு இடங்கள் ஆசீர்வதிக்கிறையா. பயம் எதுவாக இருந்தாலும், வியாதி குறித்த பயமா இருந்தாலும், பிரச்சனை குறித்த பயமா இருந்தாலும், பைனான்ஸ் குறித்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ துணை செய்யக்கூடிய ஆளை நம்ம கூட இருக்கக்கூடிய ஆளை நம்ம திணிக்கிற நம்பியா செய்யப்பட ஆசை தப்பித்தபடிய ஆளை முதலாச்சு, இனியும் தப்பிக்கப்பட ஆளை முதலாச்சு. நான் இன்னைக்கு பார்த்து கூட இருக்கிற முதலாச்சு கிரமங்களோடு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய வேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் இந்த வாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது என்னைக்கும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.